வணக்கம். இந்த கதையினை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது உங்கள் வித்யா. ஏலியன் அட்டாக். எரிக்கல். இரவானது தன் முழுமையை அடைந்து புதிய விடியலுக்கு தயாராகி கொண்டிருந்த வேளை அது. அனு தன் தொலைநோக்கியில் விழியை பதித்து வானில் தோன்றிய விண்தூறலை ரசித்து கொண்டிருந்தாள். உடன் மாயாவும் முகிலனும் வேறு வழியில்லாமல் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டே வீட்டு பால்கனியில் இருந்த சோஃபாவில் அரை தூக்கத்தில் இருந்தார்கள். வானின் மீது கொண்ட காதலாலோ என்னவோ அணுவிற்கு மட்டும் தூக்கம் என்பது வரவே இல்லை. அவள் தொடர்ந்து பேசிக்கொண்டேதான் இருந்தாள். மாயாவும் முகிலனும் என அவளின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் போட்டு கொண்டிருந்தனர். இப்படியே மணி நேரங்கள் கடந்து கொண்டிருந்த நேரம் அணுவின் அறிவிப்பு குரல் திடீரென்று அபாய குரலானது. எந்திரிங்க, 2 பேரும் எந்திரிங்க, சீக்கிரம் இதை வந்து பாருங்க என அலறியதில் இருவரின் தூக்கம் கலைந்திட, என்ன அணு, எதை பார்க்க என்ற முகிலனின் வினாவிற்கு முன்பே அணுவின் தொலைநோக்கியை தன் ஒற்றை விழியில் பதித்திருந்தாள் மாயா. தொலைநோக்கியின் உதவியுடன் அக்காட்சியை பார்த்த மாயாவின் இதயம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் துடிக்க தொடங்கியது. மை காட், இது ஒரு எரிக்கல், இவ்வளவு பக்கத்தில் என்ன அவள் கூறிய மறுநொடியில், அதை நீ டெலஸ்கோப் வச்சுதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அதை எடுத்துட்டு பாரு, அந்த கல் நம்ம வீட்டுக்கு தான் வருது என்ற முகிலனின் நடுங்கும் வார்த்தை அவர்கள் மூவரையும் வாயடைக்கச் செய்தது. தூரத்தில் தெரிந்த தங்க பந்து சிறிது சிறிதாக வளர்ந்து நெருப்பு பந்தாகிட அவர்களை நெருங்கும் அதை பயத்தில் கண்டிருந்த மூவரும் அவர்களை அறியாமலேயே பின்னோக்கி நகர்ந்தனர். ஆனால் வேகமாக வந்த அந்த நெருப்பு பந்து சர்ரென அவர்களை தாண்டி நேராக தோட்டத்திற்கு சென்றது. அதன் பின்புதான் அவர்களுக்கு போன உயிரும் வந்தது. ஷப்பாடா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் என வாய்விட்டே நிம்மதி கொண்ட அணு, சரி வாங்க போய் அதை பார்க்கலாம் என ஒரு ஆர்வத்தில் இருவரையும் அழைக்க, வேணவே வேணாம், ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். பயம் நீங்காதவளாய் வெளியே குதிக்க காத்திருக்கும் தன் இதயத்தை கையில் பிடித்தரடி கூறினாள் மாயா. அதை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல போய் கல்லை பார்க்கலாம் வாங்க. அணுவின் பயம் சற்று மட்டுப்பட்டிருந்தது போலும். வானில் இருந்து விழுந்த அதிசயத்தை காண இருவரின் கைகளை பிடித்து தரதரவென தோட்டத்திற்கு இழுத்துச் சென்றார். தோட்டத்தில் வேகமாக வந்து அணு கல்லை நெருங்க ஒரு விதமான அபூர்வம் கலந்த பயம் மூவரும் அந்த கல்லை நெருங்கிய அதே சமயம் கல்லுக்கு நேரே இருந்த பழைய அறையில் இருந்து ஒருவித வெளிச்சம் வந்து மூவரின் கவனத்தையும் இழுத்தது. திடீரென்று வெளிச்சம் வந்ததால் கல்லை பார்க்கும் வேலையை மறந்த மாயா சில அடிகள் தொலைவில் இருந்த அந்த அறையின் கதவை திறக்க அணுவும் அவள் பின்னையே சென்றாள். அந்த அறையிலிருந்து ஒரு பழைய வானொலியில் ஒரு பல்பு பொருத்தப்பட்டிருந்தது. அதுவே ஒளியையும் வீசியது. அடைச்ச, வெறும் லைட் தான், வேற ஒன்றும் இல்லைப்பா. மாயாவின் பதில் அவள் அருகில் இருந்த அணுவிற்கு பயத்தை தான் உண்டாக்கியது. ஏது பல்பா? கரண்ட் இல்லாத ரூமில் எப்படி லைட் எரியும்? அணு சுற்றி முற்றி பார்த்தாள். எங்கும் மின்சார இணைப்புக்கு அறிகுறி தெரியவில்லை. அதனை கண்டு இருவரும் உறைந்திருந்த அதே சமயம் கல்லின் அருகே சென்ற முகிலன் அதிர்ச்சி கலந்த குரலில் இருவரையும் அழைத்தான். அருகில் சென்ற இருவரும் அந்த கல்லை பார்க்க, இது ஒரு கல்லே இல்லை, ஏதோ ஒரு மெஷின் மாதிரி இருக்கு முகிலன் கூற, மூவரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்த வேளையில் பல்பை ஒளிரவிட்ட அந்த வானொலி கரகரத்தது. பயத்துடன் மூவரும் மெல்ல அதன் அருகே செல்ல, ஆபத்து ஆபத்து! டாக்டர் வி கண்ணனுக்கு தகவல், பூமிக்கு ஆபத்து, முதல் படையெடுப்பு, 20.59°N, 78.96°E, அலர்ட் அலர்ட் என்றதுடன் அந்த வானொலியின் குரல் அடங்கியது. பூமி மேலே படையெடுப்புன்னா அப்படின்னா படையெடுக்க போகிறது ஏலியன்ஸா? முகிலனின் கேள்வியால் அணுவும் மாயாவும் குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர்.